Hi friends, welcome back to our channel படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது கணவன் மனைவி 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல போஷாக்கான அதே சமயத்தில் ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடிஸ் தேவைப்படுது சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு. இப்போ பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கும் குவாலிட்டிக்கும் தேவையான ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட விந்து எண்ணிக்கை, விந்துவோட குவாலிட்டி, இன்னுமே ஆண் இனப்பெருக்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சில நாட்டு மருத்துவம் மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் நமக்கு தேவைப்படுது. இது நம்மளே சில விஷயங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ரொம்ப எஃபெக்டிவான யூஸ்ஃபுல்லான ஆண்களோட இனப்பெருக்கத்துக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடியை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி கருத்தரித்த ஒரு சிஸ்டர் நமக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை உங்கள் கணவருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலேயும் ரொம்ப சீக்கிரமாகவே கருத்தரிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ், விமன் ஹெல்த் மிக்ஸ், வெயிட் கெயின், மில்லட் ஹெல்த் மிக்ஸ், மதர்ஸ் லாக்டோ பூஸ்டர், நிறைய 4 வகையான சத்து மாவுகளே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறமா பூங்கார் ரைஸ் கஞ்சி மிக்ஸ், மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ், கால்சியம் கஞ்சி மிக்ஸ், டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ், வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ்னா பாரம்பரிய அரிசி வகைகளையும் சிறுதானியங்களையும் அப்புறமா இன்னும் சில பருப்பு பயறு வகைகளையும் பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு கஞ்சி வெரைட்டிஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த 100% ரிசல்ட் தரக்கூடிய உங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சூப்பரான அந்த டிப்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது சிஸ்டர். அதை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அக்கா நான் யூஸ் பண்ணேன் அக்கா, ஐ எம் ப்ரெக்னென்ட், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம போட்ட அந்த வீடியோவுக்கு கீழே தான் இவங்க அந்த கமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறு ஒன்றுமே இல்லைங்க, முருங்கை பிசின். அதாவது பார்த்திங்கன்னா நார்மலாக ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு விந்துவோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும், விந்துவோட வேகம் அதிகமாக இருக்கணும், அதோட உருவம் எந்தவித குறைபாடும் இல்லாமல் ப்ராப்பராக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த நிறைய பேர் மறந்துடுறோம். இந்த ஆண்களோட இனப்பெருக்கத்துக்கு தேவையானது இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இதையும் தாண்டி சில பேருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு விந்து முந்துதல் பிரச்சனை, ரொம்ப சீக்கிரமாகவே விந்து வெளியேறுதல், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு விதைப்பையில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறமா விரைப்புத்தன்மையே வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சூப்பரான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை பிசின் தாங்க. அதாவது பிசின் அப்படின்னாலே என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் மரத்துலேருந்து வழிஞ்சு ஒரு திரவம் மாதிரி வரும், அது காஞ்ச பிறகு அப்படியே ஹார்ட் ஆயிரும். அதுதான் இந்த முருங்கை பிசின். இது முருங்கை மரத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது முருங்கை மரத்தில் தேவையான சத்துக்கள் போக அது எக்ஸ்ட்ரா சத்துக்களை இந்த மாதிரி பிசின் மாதிரி வெளியேற்றும். ஸோ அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ பாருங்கள் அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த முருங்கை பிசின் ஆண்களுக்கு ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடியாக இருக்கும். இது அவங்களோட விந்து எண்ணிக்கை அதிகப்படுத்தும். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இனப்பெருக்க உறுப்பில், விதைப்பையில், ஆண் இனப்பெருக்க உறுப்பில், ஆண் உறுப்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதை சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆண் இனப்பெருக்க உறுப்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், விந்து எண்ணிக்கை அதிகரிக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணும், உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, போஷாக்கானது. இதில் நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ், அயன் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 45 நாள் ரெகுலராக இதை எடுக்கலாம். ஒரு 45 நாள் ரெகுலராக இதை எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 முறையில் எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இந்த இப்போ கல்கண்டு, பனங்கற்கண்டு மாதிரி ஹார்டாக இப்படி குட்டி குட்டியாக பீஸாக கிடைக்கும். இது நாட்டு மருந்து கடையில், அப்புறமா பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸில், ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது சின்னதாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 4 கல்லை நைட்டே ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். 2 நேரம் எடுத்துக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டு. கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ காலையில் எடுத்துக்கணும் அப்படின்னா வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சிடணும். அது இல்லை நைட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காலையிலே ஊற வச்சு நைட் எடுத்துக்கணும்.
அப்போது சின்ன சின்ன பீசஸ் கிறிஸ்டல்ஸாக இருக்குன்னா 4, பெருசாக இருந்தது அப்படின்னா 3 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு பாலில் கலந்து எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 முறையில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த முருங்கை பிசினை வந்து நீங்கள் 2 முறையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஊற வச்சு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அதையும் சாப்பிடணும் அந்த மாதிரி. இது வந்து அப்படியே ஊறினதுக்கு பிறகு அப்படியே ஜெல்லி மாதிரி அந்த மாதிரி வந்துடும். கிட்டத்தட்ட பாதாம் பிசின் மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.